வெல்கம் டு சக்தி ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் ஹோம்மேட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். நான் கவ் மில்க் எடுத்துருக்கிறதுனால இது நல்ல க்ரீமியாக இருக்கும். இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணால் போதும். 1/2 கப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே மெல்ட் ஆகுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து கொதி வர விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கவ் மில்க் எடுத்துருக்கிறதுனால அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடை எல்லாம் மேலே வருது. இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம கவ் மில்க் எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து கொதி வர விட்டுக்கலாம். ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அது வந்து நல்லா நம்மளுக்கு ரொம்பவே தெரியும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரைச்ச பவுடரை வந்து நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கிற பாலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்ல ஒரு டார்க் எல்லோயிஷ் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு சூப்பர் கலர் கொடுக்கும். இப்போ கொதிச்சிட்ருக்கிற பாலில் வந்து இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் வந்து நல்லாவே தெரியுது. சூப்பர் எல்லோயிஷான ஒரு கலரில் இருக்குது. இப்போ கொதிச்சிட்ருக்கிற பாலில் இதை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கவ் மில்க் ஆட் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த பால் ஆடையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து அழகாக வருது. ரொம்ப எல்லோயிஷ் கலரில் நம்ம சாஃப்ரன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல, ஆனால் பார்க்கவே சூப்பரான ஒரு கலரில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சைட் பை சைடில் கொஞ்சமாக வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாமே வராத அளவுக்கு நல்லா உடச்சி விட்டு நல்லா வந்து இதை க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இந்த பாலோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடியில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் தங்கிடும். மறுபடியும் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கஸ்டர்ட் மிக்ஸை ஆட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோம்மேட் க்ரீமை ஆட் பண்ணலாம். இப்போ பால் காய்ச்சும் போது பால் ஆடை எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படின்னா ஒரு பிளெண்டரை வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸிங்கை வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சிருக்கிற அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஷீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எல்லா சைட்லையுமே கவர் பண்ணிவிட்டு இது மேலே வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 hours அப்படியே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த ஃபுட் கலர்ஸுமே யூஸ் பண்ணலை. நேச்சுரலாகவே அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சாஃப்ரானும் ப்ளஸ் வந்து நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதனுடைய கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட டெக்ஸ்சருமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம அப்படியும் வந்து குட்டீஸ்க்கு சர்வ் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹோம்மேட் ஸ்டைலில் ஒரு கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நட்ஸ் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சம்மர் ஸ்பெஷலுக்கு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.